இல்ல மருமக்கலைன்னு தெரியாதவங்க அப்படின்னு நிறைய பேருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குங்க. ம். தெரியாதவங்க யாருமே இல்ல. இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு என்ன அப்படின்னா, இது நம்மளுடைய பாரம்பரிய ஒரு வைத்திய முறைங்க. இதுதான் வந்து பாரம்பரிய நெறைய வைத்திய முறை இருக்கு நம்ம இதுல. சித்தா, ஆ யு ஆயுர்வேதா ம். அந்த வகையில வந்து வர்மமும் ஒரு நம்முடைய பாரம்பரிய வைத்தியம் தான். இது என்ன அப்படின்னா, அ பிறந்த குழந்தையிலிருந்தே அது பண்றாங்க. ம். இப்ப பிறந்த குழந்தைக்கு வந்து குளிக்க ஊத்துறாங்க இல்லையா? தாய்மார்கள் குளிக்க ம். ஊத்துறாங்க. ம். முந்தியெல்லாம் பாட்டிகள் குளிக்க ஊத்துனாங்க. ம். குளிக்க ஊத்தும்போது நீங்க பார்த்துருப்பீங்க. ஃபுல்லா குளிக்க ஊத்திட்டு, அப்படியே தலைகீழ ஊத்தி அ ம். அடிக்கிறாங்க. ம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, முதுகுல தட்டி குடுக்குறாங்க. வயித்தெல்லாம் போட்டு இது பண்றாங்க. இது எல்லாமே வர்மம் தாங்க. ஓ! குளிக்க ஊத்துறது எல்லாமே, பெரியவங்க பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆனா இதெல்லாம் அவங்க வர்மம்னு தெரிஞ்சு செஞ்சது தானா? இல்ல அவங்க செஞ்சது வர்மம் அப்படிங்கிறதுல அடங்கியிருக்கு. ஆமாங்க. அது அவங்களுக்கு தெரியாம கூட ஆ, செய்திருக்கலாம். ஆ. ஆனா பெரியவங்க சொல்லிக் குடுத்துருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தைக்கு கொஞ்ச நாள் கழிச்சுலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மூக்கெல்லாம் எடுத்து விடுறது, இந்த ம். இதெல்லாம் அப்படி செய்துவாங்க. நீங்க பார்த்துருப்ப பொட்டு வச்சுட்டு இப்படியே கண்ணெல்லாம் இது பண்ணுவாங்க. தலைய வந்து அப்படியே உருட்டி உருட்டி விடுவாங்க. ம். இதெல்லாம் செஞ்சு அவங்ககிட்ட கேட்டா என்ன செய்வோம்னா, மூக்கு நல்லா எடுத்து விடுறேன், மூக்கு எடுப்பா வரும். ம். தலைய நல்லா சேவ் பண்ணி கொண்டு வர்றேன், ம். அப்படின்லாம் சொல்லுவாங்க.